ஆக உலகத்தினுடைய வாழ்க்கையை ரப்பு 3 பகுதியாக பிரிச்சு வச்சிருக்கிறார். முதலாவது பகுதி இருக்குது எங்களுடைய சிறு பிராயம், சின்ன வயதுல சிறுவர்களாக இருந்த காலம். அந்த காலம் ஒரு பலகீனமான காலப்பகுதி. ஆசைகள் வரும், அவைகளை பூர்த்தி செய்ய எங்களால முடியாது. தாய் தந்தையர்கள் பொறுப்புதாரிகள் உதவிக்கு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான காலம். அந்த பலகீனமான காலம் முடிவடைந்து வாலிபம் துவங்குவதோட, வாலிப காலத்தை அல்லாஹ் சொல்றான், இதுதான் வாழ்க்கையில கிடைக்கிற பலமான காலப்பகுதி. அந்த காலத்தில்தான் விறுவிறுப்பாக இருக்கிறார், உற்சாகமாக இருக்கிறார், விரும்பியதை செய்கிறார், விரும்பியதை எடுக்கிறார், விரும்பியதை கொடுக்கிறார், தொழில் செய்கிறார், 4 பேருக்கு உதவி செய்கிறார். ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், திரும்பவும் பலகீனத்துக்கு போறீங்க. எப்ப வயோதிபம் அடைகிறீங்களோ அதற்கு பிறகு திரும்பவும் பலகீனம். ஆக எங்கட வாழ்க்கையில மொத்தம் 2 பலகீனங்களுக்கு மத்தியில ஒரு பலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். அந்த பலம் தான் வாலிப காலம். இது மிக தெளிவாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை ஒரு பலகீனமான அமைப்புல படைச்சிருக்கிறான், பலகீனமான நிலையில படைச்சிருக்கிறான். நீங்க பிறந்த உடனே பலகீனம், அது சிறுபிராயத்தை பத்தி சொல்றான். அதுக்கு பிறகு சொல்றான், ثم جعل من بعد ضعف قوة. அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை தந்தான். பலம்தான் வாலிப காலம். வாலிப காலம் பலம். ثم جعل من بعد قوة ضعفا وشيبة. அதுக்கு பிறகு இந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொண்டு போய்த்து திரும்ப பலகீனமும் உங்களுக்கு முதுமையும் உண்டாகிவிடும். முடிகள் நரைக்க ஆரம்பித்து விடும், முதுமையை எட்டி விடுவீங்க. இப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் 3 கட்டங்களாக அல்லாஹ் பிரிச்சு வச்சிருக்கிறார். இதுல ஆக பெருமதியான காலம் இந்த நடுவில் உள்ள வாலிப காலம். வாலிபம் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடையுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் பருவ வயது அடைந்த நாளில் இருந்து வாலிபத்தை ஆரம்பிக்கிறார். பருவ வயதை எப்ப அடைகிறாங்களோ அப்பிலிருந்து வாலிபம் ஆரம்பம். 9 வயதிலிருந்து பருவ வயது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 15 வயது ஆகக்கூடிய இலக்கு. 15ல எப்படியும் பருவ வயது அடைஞ்சே ஆகணும். அதிலிருந்து ஆரம்பிச்சிருச்சா 30 வயதோட வாலிபம் முடிஞ்சு போய்த்திரும். 30க்கு பிறகு வாலிபம் இல்ல, 30ஓட வாலிபம் முடிஞ்சு 30க்கு பிறகு வயோதிபம் ஸ்டார்ட். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிக்காஹுடைய விஷயத்தை பேசினாங்க. நிக்காஹ் செய்வதற்கு சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல ரிவாயத் இருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த நேரம் சொல்றாங்க, யா மஅஷர ஷபாப் என்று விழித்து பேசினாங்க. வாலிபர்கள் கூட்டமே என்று பேசினாங்க. வாலிபர்கள் என்று சொல்லி யாரை பார்த்து பேசுறாங்க? அறிஞர்கள், ஹதீசுகளை வல்லுநர்கள் இதை பத்தி ஆய்வு செய்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை பார்த்து பேசி இருக்கிறாங்க. வாலிபர்கள் என்பது யார்? அங்க ஒரு 6-7 கருத்துகள் வருகிறது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பத்தி மிகவும் அழகாக ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஆய்வினுடைய முடிவு அவங்க சொல்றாங்க, பருவ வயது அடைந்ததுல இருந்து 30 வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் வாலிபத்தில் இருக்கிறார். இந்த வாலிபம் இருக்குது, இது மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட அமானிதம். வாழ்க்கை எல்லாருக்கும் பொதுவான அமானிதம். வாலிப வயதில் இருக்கிறது ஒரு தனியான அமானிதம். ஏன்? சுவர்க்கத்தினுடைய பெரிய பதவிகளை அடைகிறதுக்குள்ள மாதிரியும் வாலிபத்தை பாவிக்கலாம், அல்லது அல்லாஹ்வுடைய அதாப இறக்கிறதுக்கும் வாலிபத்தை பாவிக்கலாம். முஸ்னத் அஹ்மதினுடைய ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிபம் என்பது ஒரு பந்த போல, ஒரு போல போல. இந்த பந்து ஷைத்தானுடைய கையில கொடுக்கப்பட்டா அவன் அந்த வாலிபத்தை உருட்டுகிறான். யாருடைய வாலிபம் இப்லீசுடைய கையில கொடுக்கப்படுகிறோ, இப்லீஸ் அந்த வாலிபர்களை சந்திக்கும் கொண்டு போவான். இப்லீஸ் அந்த வாலிபர்களை காணுக்குள்ளையும் இழுத்தாட்டுவான். இப்லீஸ் அந்த வாலிபர்களை மதுபானத்துக்கும் அடிமையாக்குவான்.
இது இப்லீஸ் என்ற வாலிபர்களை போதை வஸ்துக்கும் அடிமையாக்குவான், விபச்சாரமும் செய்ய வைப்பான், கொலையும் செய்ய வைப்பான், பாவங்கள் அட்டகாசங்களும் புரிய வச்சிருவான். இப்லீசுடைய கையில கொடுத்துடாம அந்த வாலிபத்தை மலாய்க்காமார்களுடைய கையில கொடுத்தீங்கன்னா வாலிபம் ரொம்ப பெரிய சிறந்த ஒரு காலமாக பொற்காலமாக மாறிவிடும். ஆகவே வாலிபர்களும் வாலிபத்துக்கு பொறுப்பு, வாலிபர்களுடைய தகப்பனும் அவருடைய வாலிபத்துக்கு பொறுப்பு, வாலிபர்களுடைய தாயும் அந்த வாலிபத்துக்கு பொறுப்பு. அவர்கள் அனைவர்களும் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தை சரியாக கழிக்க இல்லை என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வாலிபத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில 5 கட்டங்கள் வரும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் 5 கட்டங்கள் வரும். அது பெருமதியான கட்டங்கள். அந்த கட்டங்களை நல்ல யோசனையோட சிந்திச்சு பாவிச்சுக்கோங்க. அந்த கட்டங்களை இழந்தது பிறகு கை சேதப்படுவீங்க. அந்த கட்டங்களை இழந்ததுக்கு பிறகு கை சேதப்படுவீங்க. அப்போ கை சேதப்பட்டுன்னு சொல்லி திரும்பி வரப்போறதில்லை. எடுத்த எடுப்பிலே முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷபாபக கப்ல ஹரமிக். உங்களுக்கு வயோதிபம் வர முதல்ல வாலிபம் கிடைக்குது, வாலிபத்தை பாவிச்சுக்கோங்க என்று சொன்னாங்க. வயோதிபம் வர முன்னால வாலிபம் கிடைக்குது, அந்த வாலிபத்தை நீங்க பாவிங்க. இகுத்தனிம் என்று சொன்னாங்க. இகுத்தனிம் என்றா கனிமத் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமோ, எவ்வளவு அந்த கனிமத்தை பெருமதியாக பாவிப்பீங்களோ அது போல பாவிங்க. வாலிபத்தை அழகான முறையில பாவிக்கிறதுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாலிபர்களுக்கும் சொன்னாங்க, வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இங்க வாலிபர்களும் வீட்டிருக்கிறோம், வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளான பெற்றோர்களும் வீட்டிருக்கிறோம், ஊருக்கு பொறுப்புதாரிகளான தலைவர்கள், ஊரில் உள்ள படித்தவர்கள், புத்திஜீவிகள், அதற்கு மேலான உலமா பெருமக்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வாலிபர்களுடைய பொறுப்பு அவங்களோட வாலிபத்தை பாதுகாக்கிறது, மற்றவர்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு வழிகாட்டுறது, அவர்களை பாதுகாக்கிறது. எங்கட வாலிபர்களுடைய ஹாலாத் எப்படி இருக்குது? எங்கட வாலிபர்களை பத்தி சந்தோஷப்படக்கூடிய நிலைமை இருக்கிறா? பெற்றோர்களுக்கு உங்களோட பிள்ளைகளை பற்றி சந்தோஷம் இருக்கிறா? நான் ஆண் வாலிபர்களை மட்டும் சொல்லல, வீட்டில் இருக்கக்கூடிய இளம் யுவதிகள், அந்த பெண் பிள்ளைகளை பற்றியும் பேசுகிறேன். உங்களோட பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு திருப்தி இருக்கிறா? நீங்க வளர்த்திருக்கிற பிள்ளைகள், உங்களோட பராமரிப்பில் இருந்த பிள்ளைகள், உங்களை பார்த்து கொண்டு உறங்கிய பிள்ளைகள், உங்களை பார்த்து கொண்டு எழும்பிய பிள்ளைகள் திருப்தியாக இருக்கிறாங்களா? திருப்தி என்று சொன்னீங்கன்னா ஏதால உங்களுக்கு திருப்தி வருகிறது? எந்த வாப்பாவது எனக்கு என் மகனை பத்தி நல்ல திருப்தி என்று சொல்றாருன்னா நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், எதுல திருப்தி? அந்த மகனுடைய உடுப்பில திருப்தியா, அல்லது மகனுடைய படிப்பில திருப்தியா, அல்லது மகன் சம்பாதிக்கிறதுல திருப்தியா, அல்லது மகன் எங்களையோ உங்களுக்கு காசி கொண்டு வந்து தாராரே அதனால உங்களுக்கு திருப்தியா, அல்லது உங்களோட மகன் தீனில திருப்தியா? குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமினான மனிதனுடைய பிரார்த்தனைகள், அவருடைய வாழ்க்கையின் அடையாளங்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு போறார். சூரத்துல் ஃபுர்கானினுடைய கடைசி பகுதியில் அதுல முஃமின்களுடைய துஆ எப்படி இருக்கும் என்றும் சொல்றான். அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய துஆ, அவருடைய குடும்பத்தை பற்றி அந்த மூமின் எப்படி கேட்பாரு? அதுல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார், வல்லதீன யகூலூன், அந்த முஃமினான அடியார்கள் அல்லாஹ்விட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ, யா அல்லாஹ், எங்கட மனைவிமார்கள், எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள்
இவங்களை எப்படியானவர்களாக தரோணும்டா பார்க்கிறதுக்கு சந்தோஷமான கண்குளிர்ச்சியானவர்களைத்தான். மனைவியை பார்த்தா கண்குளிர்ச்சி உண்டாகணும், எந்த பிள்ளைகளை பார்த்தா கண்குளிர்ச்சி உண்டாகணும். கண்குளிர்ச்சி என்றால் சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குது. என் மகன் படிக்கிறார் என்று, மகன் ஜாப் செய்கிறாரு, மகனுக்கு சொந்த ஊர் இருக்குது, மகன் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. எத்தனையோ படிச்ச வாப்பமாரும் இதை கொண்டு ஏப்பமுட்டு கொண்டிருக்கிறார். மகன் நல்லா இருக்கிறார். குர்ஆன் அதை சொல்லவே இல்லை. குர்ஆன் அதை சொல்லவே இல்லை. இந்த ஆயத்துக்கு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஸஹீஹுல் புகாரியில இருக்கக்கூடிய கிதாபு தஃப்சீர், அந்த தஃப்சீர்ல இந்த ஆயத்தை கொண்டு வந்து பிரபல முஃபஸ்ஸிர் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தஃப்சீரை கொண்டு வரார். அந்த தஃப்சீர்ல எழுதுறாங்க, முஃமினான ஒரு வாப்பா, முஃமினான ஒரு உம்மா, இவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையின் தீனில வரக்கூடிய வளர்ச்சியை கண்டுதான் கண்குளிர்ச்சி உண்டாகுமா. துனியாவுடைய சொத்து பத்துக்களில வர சந்தோஷம் அல்ல. மனைவி தீனில முன்னேறி இருக்கிறார், வாப்புக்கு கணவனுக்கு சந்தோஷம் வருகிறது. மகன் தீனில முன்னேறி இருக்கிறார், வாப்புக்கும் உம்மக்கும் சந்தோஷம் வருகிறது. மகள் தீனில முன்னேறி இருக்கிறார். முஃமினுக்கு சந்தோஷம் வரும் பிள்ளைகள் தீனில முன்னேறத. முந்தி மகன் தொழுகிறல்ல, இப்ப தொழுகிறார், வாப்பக்கு பொறுக்க முடியாத சந்தோஷம். இது ஈமான்ட அடையாளம். முந்தி கண்டன் இந்த மாதிரி தொழுகிறாரு, இப்ப மகன் மஸ்ஜிதுல வந்து ஜமாத்தோட தொழுகிறாரு. இதை கண்ட வாப்பக்கு சொல்லி முடிக்க முடியாத சந்தோஷம். இது ஈமான்தாரின் அடையாளம். முந்தி மகன் கொண்ட வெட்டுவாரு, விபச்சாரம் செய்த ஒரு போக்கிரியனை போல கொண்ட வெட்டுவாரு. இப்பதான் முஸ்லிம போல ஒழுங்காக கொண்ட வெட்டிருக்கிறாரு. முந்தி அவர் உடுப்பாரு, எவனோ பாதையில போற வீணா போனவனை போல உடுக்கிற. அவர் டி ஷர்ட் அப்படி, அவர் போட்டிருக்கிற கலிசன் அப்படி, அவர் உடுக்கிற சப்பாத்து அப்படி, அவர் வேற காதுக்கும் போட்டிருக்கிறாரு, அதுக்கு மேல எல்லாம் போட்டிருக்கிறாரு. இப்ப பார்த்தா அதெல்லாம் கலந்து போய்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண், ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த மாதிரி மகன் மாறி வருகிறார். அந்த காட்சியை கண்டு ஒரு வாப்பட கண்கள் குளிரோணும். இதுதான் ஒரு முஸ்லிம் வாப்பட, ஒரு முஸ்லிம் தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு.